சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய். புது பலன், புது பலன். Praise, praise, praise. விளக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ புது பலன். கண்களை மூடி கைகளை தட்டி பெற்றுக்கொள். Receive the power. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை, பிசாசின் கோட்டைகளை, பிசாசு உங்களுக்கு நேராக வைத்திருக்கிற எல்லா வழிகளை, திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால தகர்த்து போடுவாய். புது வேலை, புது வேலை அடைந்திடுவாய். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள், ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால விலகி போ. பிசாசின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்தினால் தகர்த்து போடுகிறோம். புது பலன், ஒரு உன்னத பலன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆவியை நிறைந்து பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய காற்றை அனுப்புவீராக, உம்முடைய காற்றை அனுப்புவீராக, பரலோக காற்றை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரின் காற்று ஒவ்வொரு மேலும் வீசப்படட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புது பலன், ஒரு உன்னத பலன். ஓ எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசு ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே. எல்லாரும் இரு கைகளை உயர்த்தி பரலோக பாஷையை பேசுவோமா? நம் சபையாய் சேர்ந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி பரலோகத்து நேராக நம் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆவியில நிறைந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. நவமான பாஷையை பேசுங்க. நீங்க பேச பேச கர்த்தர் உங்களுடைய நாவுல ஒரு புதிய பாஷையை வைக்கிறார். ஓ ரீகா பாலா தாலா பாஷாதாலா. ஓ உங்க ஆத்மால ஒரு விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை. நீங்க பேச 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 கர்த்தருடைய பாஷையை பேச 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 ஒரு உன்னத பலன் உங்கள் மேல, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ரிக்கியான் சுரேமியான் துராபஷ்யாதலா பலதனமா ரிகமம ஷேந்துரா ரிமமலபோஷேதினாதோ. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி பாடுவோம். இயேசுவே உயர்த்துகிறோம்.
எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மீண்டும் சொல்லுவோம், உயிரோடு உயிரோடு எழுந்தவரே, ஜீவ அதிபதியே, உம்மை ஆராதனை. எல்லாரும் இரு கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை நிறைந்தவரே, பரலோக மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. ஓ சென்னா அல்லேலூயா, ஓ சென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஓ சென்னா அல்லேலூயா, ஓ சென்னா அல்லேலூயா. எல்லாரும் கடைசியாக கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, யூதா ராஜ சிங்கமே, எங்களுக்காக எழுந்தருளுவீராகப்பா. ஓ ரகபல பஷதரமியாதோ, அக்கினிமயமான தேவனே, அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரகபலோ சிமேதோரா, ஓ சென்னா. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே எங்க சபையில இப்பொழுது ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ சென்னா, கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் அல்லேலூயா. எல்லா காரிருளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போவதாக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் அல்லேலூயா. எல்லா பாரங்களும் எல்லா கவலைகளையும் இயேசுவை நீக்கி போடுவீராக. ஓ ஹல்லேலூயா. எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போ. ஹல்லேலூயா. எல்லாரும் கடைசியாக இரு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஏசுராஜா உம்முடைய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபையே. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோம். நம்மை உருவாக்கினவருக்கு முன்பாக களிமண்ணாயிருந்த நம்மை கிருபையின் பாத்திரமாக வனைந்து நம்முடைய அருமை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள் என்று தாவீது அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய அருமையான 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 இயேசு ராஜான்னு சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று சொல்லுங்க. நான் உம்மை தெரிந்து கொள்ளாத வேளையில தெரிந்து கொண்டவரே, உம்மை தேடாத வேளையில என்னை தேடி தேடி இந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்தவரே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, கொடுமையான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து என்னை விடுவித்து தூக்கினீரே, பிசாசின் பிடியிலிருந்து என்னை தப்புவித்தீரே, பாதாளத்தின் வல்லமைக்கு என்னை மீட்டெடுத்தீரே, சிலுவை அண்டை கொண்டு போய் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால என்னை விலைக்கு வாங்கினீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை அப்பா உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எல்லா குற்றமான சாட்சி நீங்க எங்களை சுத்தரித்து ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் கழுவி 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 ஆவியால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று அக்கினிமயமான நாவுகளோடு எங்களுடைய நாவை தொடும்படி ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அக்கினியானவர் எங்களுடைய ஒவ்வொரு நாவையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வல்லமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படிக்கு, அசுத்த ஆவிகளை துரத்தும்படிக்கு, வியாதிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய ஒவ்வொரு நரம்புகள், எலும்புகள், தசை நார்கள் மேல பலமாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய சரீரத்தால் தாங்கிக் கொள்ள கூடாத உன்னத பலன் ஒவ்வொரு மேலும் உடைய கரங்களை வைக்கும்படி, ஒவ்வொரு மேலும் உடைய காயப்பட்ட கரங்களை வைக்கும்படி, ஒவ்வொரு சிரசின் மேல், ஒவ்வொரு சிரசின் மேல் ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கில் வழியாய் வழிகிற ஒரு நல்ல அபிஷேக தைலம் இப்போது இறங்குற காய் நன்றி. எங்களுடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி. இழந்து போன வல்லமையை, கிருபையை மறுபடியும் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. இழந்து போன ஜெப ஐக்கியத்தை மீண்டும் தருகிறதற்காய் நன்றி. ஒரு விசை பரலோகம் திறப்பதாக, வானங்கள் திறப்பதாக. அக்கினி மயமானவர் எலியாவின் தேவன், கர்த்தரே தேவன் என்று நாங்கள் நிரூபிக்கும்படிக்கு அந்த அக்கினி எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அக்கினி இருக்கிறபடியால் பாவங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது, சாபங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருடைய வல்லமை எவ்வளவுதான் போராடினாலும் எங்களுடைய அருகில வர முடியாது. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, அக்கினி ஜுவாலையாய் மாற்று. ஆவியின் வரங்கள் செயல்படுவதாக, தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படுவதாக, சோமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்வீராக. கைகளை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கைகளை உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிற காய் உமக்கு நன்றி. எல் ஷடாய் தேவனே, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிற காய் நன்றி. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவோ, எஜமாட்டியின் கைகளை வேலைக்காரியின் கைகளை எதிர்பார்த்து இருக்குமா போலவோ,
எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையில் எங்களுடைய கைகள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்போ. எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில் சொல்லுவோம். என்னெல்லாம் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வில் பேலன் நீரே, எந்தன் வாழ்வில் எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். கைகளை தட்டி சொல்லுவோமா, எல் ஷடாய். அவரே நம் வாழ்க்கையின் கேடகமுமாய் இருக்கிறார். என்னெல்லாம் என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய். நல்ல கைகளை தட்டி அவரை நம் துணையாய் இருக்கிறார். எல் ஷடாய், எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில் சொல்லுவோம். என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் praise Jesus. அவரே நம் பலன். மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். மட்டும் என்னை காத்து நடத்தின எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் இந்த துணை நீரே. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், எங்கள் கேடகமுமே. எல் ஷடாய் இந்த துணை நீரே, என் வாழ்வே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி. கைகளை தட்டி சொல்லுங்க, நமக்கு வெற்றி கொடுக்கிறவர், ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுக்கிறவர் யெகோவா நிசியே. நமக்கு ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் இந்த துணை நீரே,
என் வாழ்வின் கேடகம். ஹalleluya. எல் ஷடாய் இயேசு 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 என் வாழ்வின் கேடகம். மீண்டுமாய் சொல்வோம். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, வாழ்வின் கேடம். யெகோவா ஈரே யெகோவா ஈரே, என்ன தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. பாடுவோம். எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா. மீண்டுமாய் சொல்வோம். எந்தன் வாழ்வின் சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம். மீண்டுமாய் சொல்வோம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா யெகோவா. மீண்டுமாய் சொல்வோம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே யெகோவா. எந்த நாளும் வெற்றி தருவி ரபலபஷியாதோ. எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னெல்லாம் நன்மைகள் என் வாழ்வில். சொல்லுவோம். என் வாழ்வில் என்னெல்லாம் நன்மைகள் எந்த வாழ்வின் பலன் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே நம் பலன், இயேசுவே நம் பலன், வாழ்வின் பலன் நீரே. எந்த வாழ்வின். எல்லாரும் மீண்டும் சொல்லுவோம். இயேசு எந்த வாழ்வின், இயேசுவே என் பலன், எந்த வாழ்வின் பலன் நீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. உன்னுடைய வாயை விரிவாய் தர ஒரு புதிய அபிஷேகம் உன்னை நிரப்ப விரும்புகிறது. உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடு. ஒரு ஆவியின் வரம் முன்னிலை செயல்பட ஆரம்பிக்கிறது. உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து துதி சோத்திரங்களை ஏறடு. இப்போது அநேகம் பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஒரு புதிய அக்கினியை தர விரும்புகிறார். அபிஷேகம் பெற விரும்புகிற ஒவ்வொரு மேலும் அக்கினி மயமான நாவு வந்து இறங்குகிறது. வாயை விரிவாய் திற. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், புதிய வல்லமையை பெற்றுக்கொள். உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உன்னுடைய உள்ளம் பொங்கி 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 நிரம்பி வழியட்டும். தேவனுடைய அன்பினால் உன்னை நிரப்புகிறார். கல்வாரி அன்பு பரிசுத்த ஆவியினாலே உனக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன்னுடைய எல்லா குறைவுகளையும் நீக்கி இருக்கிறார். இனி குற்றமான சாட்சி வாதிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே தொடர்ந்து ஜெப நிலையில
எலியா கேட்ட பெருமழையின் சத்தம் சபை முழுவதும் கேட்கும்படியாக அப்படியே கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓரி பஷகா நபரி கராதா ரமனி கலாபா. ஓ தகப்பனே, தகப்பனே, இந்த வேளையில இந்த சபை முழுவதும் உம்முடைய பெருமலையின் இறைச்சலின் சத்தம் கேட்கப்படுவதாக. எங்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக. என்ன கட்டுகளா இருந்தாலும் ஆண்டவரே, ஜெபிக்க முடியாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவனே பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, யோபு சொன்னதை போல தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொன்னது போல அப்பா, உம்முடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது அல்லவா? ஓ, உம்முடைய சுவாசத்தை நான் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறேன் ராஜா. நான் தோல்வியா இருப்பது இல்ல தகப்பனே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஜீவனுள்ளோர் தேசத்துல உலாவும்படி வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. தகப்பனே, நீங்க மாத்திரம் போதும் ராஜா. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் அப்பா. உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும் அப்பா. இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றும் தரல ராஜா. உம்முடைய சமூகம் மாத்திரம் தான் எங்களுக்கு நிம்மதியை தந்திருக்கிறது, நல்ல ஜீவியத்தை தந்திருக்கிறது, ஒரு நல்ல சுக வாழ்வை தந்திருக்கிறது தகப்பனே. ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொண்டு தருகிறீர். எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏலிம் சபைக்காக ஜெபிக்க போகிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு நல்ல தேவாலயத்தை கொண்டு தருகிறீர் ராஜா. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அனைவரையும் கர்த்தாவே உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் நிறைத்ததை போல இந்த சபையிலே தகப்பனே எங்களை நிறைத்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. அந்த தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை உடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்க ஏலிம் சபையில ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இந்த திட்டம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்திலும் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளும் தகப்பனே கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே ஜெப வீரர்களாக எழும்புவார்களாக தகப்பனே. ஆண்டவரே, பாலகர் வாயினாலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக தகப்பனே. பிள்ளைகள் ஒரு நாளும் விளையாட்டு காரியமா இருக்காதபடி தகப்பனே உம்முடைய சமூகத்திலே தகப்பனே உறுதியோடு உத்தமத்தோடு நடந்து கொள்ள தேவனின் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, வாலிப ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே, வாலிபர்களை எழுப்புவீராக தகப்பனே. ஆமாண்டவரே, ஊழியக்காரர்களை எழுப்புவீராக தகப்பனே ராஜா. ஆண்டவரே, அந்நிய பாஷை ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தகப்பனே. ஆவியானவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீங்க சொல்ல நிற்கும் கட்டளையிட நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்க வாழ்க்கையில ஆமென் என்றும் நிறைவேறுவதாக ராஜா. ஆமா தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் வானத்திற்கு நேராக கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள் எல்லாரும் இயேசுப்பா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய பலவீனங்கள் மாறி போவதாக ஆண்டவரே. இந்த இடத்துல யாரும் பலவீனர்களாய் திரும்பி போகவே கூடாதுப்பா. அப்பா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கீங்களே அப்பா. உம்முடைய பலன் வருவதாக, உம்முடைய பரலோக பலன் வருவதாக தகப்பனே. வியாதிகள் நீங்கி போவதாக, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறது. இதோ தகப்பனே, எங்க சபையில பலவீனர்கள் இருக்கவே முடியாத தகப்பனே, குறைவுள்ளவர்கள் இருக்கவே முடியாத தகப்பனே. ஆவியானவர் உம்முடைய ஆளுகையில எங்களை மூடி மறைத்து கொள்ளுவீராக தகப்பனே. ஆண்டவரே, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமா தகப்பனே ராஜா. ஆண்டவரே, பரலோகத்துல எங்களுடைய பெயர் எழுதும்படியாக ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு
கொடுக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சுகிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்குவாராக. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான செய்தி. திடீரென்று காலையில் சௌரி எவாஞ்சலின் பால் தினகரன் அடுத்த வாரம் உங்களுடைய சபைக்கு வரலாம் என்று இருக்கிறேன், வரலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், வாருங்கள், நாங்களும் எங்களுடைய சபை மக்களும் உங்களை மிகவும் அன்போடு வரவேற்கிறோம் என்று சொன்னேன். ஆகவே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துக்கு அவர்கள் குடும்பமாக நம்முடைய மத்தியில் வரவிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நானும் அந்த நேரம் உங்களோடு கூட இருப்பேன். நான் வேற எங்கேயும் போகல, உங்கள் மத்தியில் இருப்பேன். ஆகவே சகோதரிகள்லாம் சிறந்த ஒரு ட்ரெஸ், பெஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை, சகோதரிகள்லாம் உங்கள் கல்யாண ட்ரெஸ்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா இல்லையா தெரியல, எல்லாம் கோட்டு சூட்டுமா போட்டு ஹல்லேலூயா ஒரு பெரிய கல்யாண விருந்துக்கு போகிறது போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு வரும்படி கேட்டுக்கொள்ள. பின்னால் உட்கார்ந்துருக்க பால்கனியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு தயவு செய்து முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல பிந்தி வந்துடாதுங்க. நாளைக்கு ஒரு விசேஷ நாள், தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வருகிற நாள். ஆகவே 9 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து விடும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாட்களாக நான் பெங்களூரில் பேசி கொண்டு இருக்கிறேன். நேற்று அங்கே பேசிட்டு ஓடி வந்தேன். இப்போ இங்கே பேசிட்டு 1:15 மணிக்கு நான் திருப்பி பெங்களூர் போகிறேன். இன்னைக்கு நைட் அங்கே மீட்டிங், செய்தி கொடுக்கணும். ஆகவே கர்த்தர் என்னை பலப்படுத்தும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த இரவு அங்கே கடைசி கூட்டம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, சோர்ந்து போகாதே, உன்னுடைய முயற்சியை விட்டு விடாதே. நெவர் 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 கிவ் அப். போதும், முடியாது, முயற்சியை விட்டு விடாதே. இப்போது அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் 4 காரியங்களை இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. 2வது, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. 3வது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. 4வது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் போது அவரை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் உபத்திரப்படுவான், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனை சோர்ந்து போக பண்ணுகிற எத்தனையோ காரியங்கள் வந்தது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4 - 10 வரை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 - 27 வரை வாசிக்கும் போது, எப்படி அவர் சவுக்களினால 39 முறை அடிக்கப்பட்டார், மிலாறுகளினாலே அவர் அடிக்கப்பட்டார், சில வேளையில் கல்லெறியப்பட்டார், செத்து போய்விட்டார் என்று அவரை கைவிட்டு விட்டு போனார்கள். அவர் இருந்தார்,
நான் நிர்வாணத்தில் இருந்தேன், நாசமோசத்தில் இருந்தேன், 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒரு நாள் முழுவதும் தண்ணீருக்குள்ளே நான் கடந்து தவியாய் தவித்தேன். அதைவிடவும் கள்ள சகோதரர்களால் தான் பட்ட பாடுகள், யூதர்களால் தான் அனுபவித்த கொடுமைகள், அவ்வளோ பாடுகள் அனுபவித்தாலும் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அது மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஒரு நாளும் அவர் விட்டு விலகவில்லை. அவரை பிலிப்பி பட்டணத்திலே அடியடி என்று சவுக்கால் அடித்து சிறைச்சாலையில போட்டார்கள். இரவிலும் அவர் கீதம் பாடினார், ஆண்டவரை துதித்து பாடினார். He never gave up. ஊழியத்தை விட்டுவிடவில்லை. கிறிஸ்துவ மார்க்கம் கடினமானது என்று சொல்லி அதை விட்டுவிடவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்கத்தக்கதாக பல சோதனைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்திலே போராட்டம் வரலாம், பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம். கடல் இருக்கிற வரையிலும் அலைகள் இருக்கத்தான் செய்யும். சாத்தான் இருக்கிற வரையிலும் தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். இயேசு யோவான் 16:33 சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க சோர்ந்து போகாம, கர்த்தரை பிடித்த பிடியை விட்டு விடாம நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் ஜெயங்கொண்டவராய் நிறுத்துவார். இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன். தேவனுடைய பிள்ளைகள் சில சோதனையில விழலாம், சில பாவத்தில் விழுந்து விடலாம். ஆனாலும் விழுந்த நிலைமையில கிடக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 24:16 நீதிமான் 7 முறை விழுந்திருந்தாலும் அவன் எழுந்திருப்பான், கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணுவார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. உலகத்தார் சோர்ந்து போகலாம், என்றால் அவருக்கு பற்றி கொள்வதற்கு துணை இல்லை. அவிசுவாசி விழுந்து போகலாம், மரம் விழுந்த இடத்திலேயே கிடக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி அல்ல. கர்த்தர் அவனை கரம் தாங்கி தூக்கி விடுகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிலைநிறுத்துகிறார். ஆகவே நான் விட்டுவிட மாட்டேன், என் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டேன், என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் விட்டுவிட மாட்டேன். நான் மறுபடியும் எழுந்து ஆண்டவருக்காக பிரகாசிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கட்டியான தயிர் சட்டிக்குள்ள 2 தவளை விழுந்துட்டான். இருக்கிறது கட்டியான தயிர், 2 தவளை விழுந்துச்சு. மேலே ஜம்ப் பண்ணி வரலான்னு பார்த்தா அந்த சட்டி வாய் சின்னதாக இருக்கு, வயிறு பெருசாக இருக்கு. குதிச்சு பார்த்தா மண் சட்டியில் தான் மோதுதை தவிர இந்த சின்ன வாய் வழியாக வெளியே வர முடியல. 2 தயிரை போட்டு அடின்னு அடிக்குது. 1 மணி நேரம் அடிச்சாச்சு, 2 மணி நேரம் அடிச்சாச்சு. ஒரு தவளைக்கு ரொம்ப சோர்வு, இவ்வளோ அடிச்சும் நம்ம போக முடியலையே, கை கால்லாம் உழையுது, வலிக்குது, இதுக்கு மேலே நம்மளை அடிக்க முடியாது. அப்படியே சோர்ந்து போய் தரிசேட்டுக்குள்ள மூழ்கி செத்தே போச்சான். அடுத்த தவளை என்ன பண்ணுச்சு, பரவாயில்ல, பக்கத்து தவளை எனக்காக இவ்வளோ நேரம் அடித்து கொஞ்சம் வெண்ணெய் மிதக்குது, நம்மளும் கொஞ்சம் அடிப்போம், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அடிப்போம். அடித்து பார்த்தா நல்ல வெண்ணெய் அப்படியே பெருசாக உருண்டு திரண்டு அந்த தயிருக்கு மேலே வந்தது. அதை பார்த்ததான் இந்த தவளை அந்த வெண்ணெய் மேலே ஒரு ஜம்ப் பண்ணி ஏறிச்சு, அங்கேருந்து கரெக்டாக அந்த வாயு வழியாக வெளியே வந்துட்டு. இவ்வளோ ஆச்சரியம், இவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் முயற்சியை கைவிட்டு இருந்தா மூழ்கி போயிருந்திருக்கும். கிறிஸ்துவ மார்க்கத்தில் நம்ம முயற்சியை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்.
நம்ம விடாப்பிடியா கர்த்தரை பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை மென்மேலும் உயர்த்துகிறார். ஆகவே ஒரு நாளை விட்டு விடாதுங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதுங்க, உங்க தைரியத்தை விட்டுறாதுங்க. என் குடிகார கணவனுக்கு எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன். உலகத்துல எல்லாரும் ரசிக்கப்படுறான், என் புருஷன் மட்டும் ரசிக்க மாட்டேன்டா. இனி இவனுக்கா ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கைவிட்டுறாத. நீ கைவிட்டா அவர் நரகத்துக்கு போயிடுவார். ஒன்னை தவிர அவருக்காக ஜெபிக்க வர ஒருத்தரும் இல்லை. அவர் என்னதான் குடிச்சிட்டு இருந்தாலும் உன்னுடைய ஜெபம் அவரை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 டாக்டர் எனக்கு தெரியும், கணவன் மனைவி. டாக்டர்னால பிரிஞ்சு வாழ்ந்தார்கள். புருஷனுக்கு வேற ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட், மனைவிக்கு மெட்ராஸ் ஹார்பரில் அப்பாயின்மெண்ட். அவர் அங்கே போனார். அவருக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இந்த அம்மாவுக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அவர் பரிதாபமா ஹஸ்பண்டுக்கு, அந்த ஹஸ்பண்ட் பரிதாபமா ஒய்ஃபுக்கு எழுந்தார். இது சோதனை நிறைஞ்ச உலகமாக இருக்கு. நிறைய நர்ஸ் மாதிரி என் மேலே அலமோதுறாங்க. மனைவி இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கிறாரு. எல்லாருடைய கண்ணும் எனக்கு பயமாக இருக்கு. நான் விழுந்துருவனோ. மனைவி எழுதுனா, ஒரு நாளை நீங்கள் விழ மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் விடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னதான் உலகத்தில் சோதனை இருந்தாலும் சோதனை ஜெயித்தவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் விழணும்னு நினைச்சா கூட உங்களால் விழ முடியாது. ஏன்னா உங்களை சுற்றி தேவதூதர்களை வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை சுற்றி அக்கினி மதில வைத்து கொண்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். விழவே மாட்டீர்கள். அந்த டாக்டர் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், என் மனைவி ஜெபம் இருக்குதே, அப்படி பயங்கர உடும்பு பிடியா ஆண்டவரை பிடிச்சு ஜெபம் பண்ணுவா. எனக்கு துணியோ பாவ சோதனை வந்தது. ஒரு முறை கூட விழாதபடி ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தை மீறி எந்த தீமையும் உனக்கு நேரிடுவதில்லை, உன்னுடைய குடும்பத்தை அணுகுவதில்லை. உன்னை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நீ ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறாய், ராஜாதி ராஜாவுடைய குடும்பத்தில் இருக்கிறாய். உன்னை சூழ அக்கினி மதிலை அவர் வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சர்ச்சில் ஒரு குடிகாரன் எப்போதும் ஃபுல் தண்ணியில் வருவாராம். பிரசங்கம் பண்ணும்போது மனம் கசந்து அழுவார். ஆல்டர் கால் கொடுக்கும்போது அந்த குடிகாரன் தான் முதல்ல ஆல்டர் காலுக்கு ஓடி வருவார். அப்படியே நெடுஞ்சானு கிடையாது, ஆல்டரில் விழுந்துருவார். பரவாயில்லையே ஒப்பு கொடுத்துட்டார அப்படின்னு நினச்சா அடுத்த வாரம் அதை விட தண்ணி அடிச்சுட்டு வருவார். போதகர் பிரசங்கம் பண்ணுவார், எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. அந்த குடிகாரம் மட்டும் தான் முதல்ல முன்னுக்கு வரும். ஃபுல் தண்ணி, கோட்டையாக அழுவார், கிலோ கணக்கில் அழுவார். இயேசுவே கூடுவார். பாவ அறிக்கையின் ஜெபத்தை சொல்லுவார். நான் ஒரு பாவி, நீர் எனக்கா மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன், எல்லாம் சொல்லுவார். அடுத்த வாரத்தில் இன்னும் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவார். வழக்கமாக ஒரு எழும்பி போகிறத பார்த்து இந்த குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. இந்த குடிகாரன் என்னைக்கும் இப்படி தான் வருவான், என்னைக்கு அழுவான். ஆனால் அந்த போதகர் முயற்சி விடாமல் அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டே வந்தார். 28 வாரம் குடியோடு வந்து ஒப்பு கொடுத்தவர் 29ஆம் வாரம் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அவருக்குள்ள இருந்த குடிகார ஆவி போயிட்டது. அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் நிரப்பிட்டார். அது முதல் அந்த வீட்டுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம். அன்றைக்கு ஒரு பரிசுத்தவானாய் மாறினது. கடைசி வரை ஆண்டவருக்கு வல்லமையாய் ஊழியம் செய்தார். ஆகவேதான் நீதிமொழிகளை நம்ம வாசித்தோம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். காரணம் என்னவென்றால் ஏசாயா 53:12 சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக விண்ணப்பம் செய்தாராம். நாம் நினைக்கிறோம் இவன் ரட்சிக்கப்படவே முடியாது. அந்த ஆண்டவர் சொன்னார், அவனை பரிசுத்தவானாய் மாற்ற
நான் வல்லமையுள்ளவர். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாய் நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ போராட்டம் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதா? ஏதோ ஒரு இச்சை உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதா? சில வாலிபர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். சுய புணர்ச்சி பழக்கம் எனக்குள்ள வந்துட்டு, எனக்கு விடுதலை இல்லை, நான் விடுதலை இல்லை, நான் ஏதோ குற்றமான சாட்சியில் வாதிக்கப்பட்டு இனி சர்ச்சுக்கு வர்றதை பார்க்கலாம், பின்மாற்றக்காரனாகவே போயிட்டா நல்லா இருக்கும். இல்லை தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர். எத்தனை முறை நீ உண்மையாய் ஆண்டவரே இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் சோர்ந்து போகாம நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக அந்த எந்த பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவருக்குள்ள ஒரு பாவம் இருந்தது, அசுத்த உதடு இருந்தது, கெட்ட வார்த்தையை பேசிடுவார். ஏன் இந்த கெட்ட வார்த்தை பேசுறார்? அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்தபடியால் அந்த அசுத்தங்கள் அவரை தொட்டது. அதனால தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியாதபடி, ஐயோ நான் அதமானேன், ஐயோ என்னுடைய நாவை கர்த்தர் தொடணும், ஐயோ என் கண்களை ஆண்டவர் தொடணும். கெட்ட சிந்தனை வருகிறது, அதில் எனக்கு விடுதலை இல்லை. செருப்ப கலத்தி என் சிந்தனையை மண்டையை அடிச்சுக்கலாமான் இருக்குது. அருவருப்பான சொப்பனை வருகிறது, எனக்கு விடுதலை இல்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேதம் சொல்லுகிறது யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் அவர் மேல் வாஞ்சியாயிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை விடுவிப்பார், நீடி ஆயுளினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆகவே நான் விழுந்து விட்டேனே என்று சொல்லக்கூடாது. அருமையான தேவனுடையவர்களே, யோபு பக்தன் சொல்லுகிறார், மரம் வெட்டின இடத்துல விழுந்து கிடக்கும், ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி ஒரு நாளும் விழுந்து விடவே கூடாது. யோசுவா 7:10 ஒரு பெரிய தோல்வி யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதித்தது. சில வேளைகளில் தோல்வி மேல் தோல்வி வரும்போது, பாடுகள் மேல் பாடுகள் வரும்போது, பட்டகாலே படும் கெட்டக்கூடியே கெடும் என்று சொல்லக்கூடிய நிர்பந்தங்கள் வரும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிற நாம் மறுபடியும் எழுந்து நிற்க வேண்டும், மறுபடியும் கால் ஊன்றி நிற்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இழந்த ஜெப ஆவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆவின் வரங்களோடு எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நெவர் நெவர் கிவ் அப். உடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீங்க, உடைய ஜெப ஜீவியத்தை விட்டுவிடாதீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், இன்னும் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பேதுரு பாவம் செய்தார், ஆண்டவரை சபித்தார், ஆண்டவரை சத்தியம் பண்ணினார். ஆண்டவர் அவரை விட்டு விட்டாரா? தேவனையே மறுதலித்த தூஷித்த மனுஷன் வேண்டாம் என்று தள்ளிவிட்டாரா? இல்லை இல்லை இல்லை. பேதுரை மறுபடியும் எடுத்தார், பெரிய அப்போஸ்தலனாக்கினார். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர். உங்களை குறித்து அவர் விட்டுவிடவில்லை. உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. இன்னும் உங்க மேல நம்பிக்கை எதிர்பார்ப்பும் உடையவராயிருக்கிறார். சாத்தான் குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து எவ்வளவுதான் உங்களை வாதித்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் மகன், என் மகள், அவளை நான் உருவாக்கினது மட்டுமல்ல, அவளுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், என்னால் அவனை மறக்க முடியாது. இன்றைக்கு தூரமாய் போயிருந்தாலும் மறுபடியும் அவனை அழைத்து கொண்டு வந்தேன். உங்களை குறித்து ஆண்டவர் சோர்ந்து போகிறது. ஒரு கெட்ட குமாரன் அப்பா வேண்டான்னு சொன்னான், உம்மை விட உம்மை சொத்து தான் எனக்கு வேணும்னு சொன்னான். சொத்தை பிரிச்சு கொடுத்தா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கல, சொத்தை கொண்டு வேசிய இடத்துல போய் அழித்தான். தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக, சரீரத்தில் தங்கியிருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாக
அவ்வளவு பாவங்களை செய்தான். தகப்பனை விட்டு தூர தேசத்து போனான். பஞ்சம் வந்த போது பண்ணி மேய்க்கிற வேலையை செய்தான். அந்த பண்ணிக்கு கொடுக்கிற தவிடு கூட கிடைக்கல. ஆனா அவன் திரும்பி வந்த போது அந்த ஊர்லேயே அவனை முதலாவது பார்த்தது அந்த தகப்பன் தான். வேலைக்காரர்கள் பார்ப்பதற்கு முன்பு, மூத்த சௌரன் பார்ப்பதற்கு முன்பு, அந்த ஊரார் பார்ப்பதற்கு முன்பு அந்த தகப்பன் அவ்வளோ பார்த்திருப்பான் என்றால் அவளை எதிர்பார்ப்பு திரும்பி வருவான், என் மகன் திரும்பி வருவான். வழியையே வழிமேல் தன் வெளியை வைத்து பாதையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து சோர்ந்து போவதில்லை. நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவள் நடந்தாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போகாதர். ஆண்டவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்தத்தை பெருக பண்ணுகிற ஒரு அன்புள்ள தகப்பன். ஏசாயா 40:29-31 வாசிக்கும் போது ஆண்டவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் முயற்சியை விட்டுவிடணும்? நீங்க விட்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. யோசுவா ஆயி பட்டணத்திலே தோல்வி மேல் தோல்வி அடைந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளம் பேரை ஆயி பட்டணத்து குடிமக்கள் வெட்டி போட்ட போது யோசுவா தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தார். தோல்வியை தாங்க முடியல, துயரத்தை தாங்க முடியல. ஆண்டவர் சொன்னார், யோசுவா 7:10 யோசுவா நீ எழுந்திரு, நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய்? நீ எழுந்திரு, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது, நீ எழுந்திரு. சின்ன துயரத்தில் சோர்ந்து துவண்டு போய்விட வேண்டாம். புது பலத்தோடு எழுந்திரு. தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி 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 அந்த தோல்வியை நீ ஜெயமாய் மாற பண்ணும். உன்னுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறுகிற வரையிலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சு விடு. அவர் உன் கண்ணீரை காண்கிறவர், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர், உன்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுகிறவர். அவர் ஜீவனோடு இருக்கும்போது ஏன் நீ கலங்க வேண்டும்? ஆண்டவரை நம்பாதவங்க டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. கர்த்தர் மேல பாரத்தை வைக்க தெரியாதவன் மனசோர்வுக்கு இடம் கொடுத்துருவான். கொஞ்சம் தோல்வி, கொஞ்சம் புருஷன் சண்டை, புருஷன் விட்டுட்டு போயிட்டான், குடும்பத்தில் அமைதி இல்லை, உலகத்தான் செய்வான், சரி தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிலே பலப்பட அறிந்திருக்கணும். கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு தோல்வியை ஜெயமாய் மாற்றிக்கொள்ளும். என் புருஷன் எங்கே போவான்? நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வருவார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மறைவாக என்னுடைய கணவன் எங்கே போய் விடுவார்? நிச்சயமாய் அவர் வருவார். 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி வந்தார்கள். ரொம்ப அழுதுட்டு ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்தார். என்னன்னு கேட்டேன். புருஷனுக்கு எனக்கு சண்டை, வாக்குவாதம். அவர் ஒன்று பேச, இந்த அம்மா ஒன்று பேச, என்ன நடந்ததோ தெரில. அவர் விட்டுட்டு ஓடிட்டார். வந்து ரொம்ப அழுதாங்க. நான் ஜெபம் பண்ணேன், சொன்னேன், கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய கணவன் திரும்பி வருவார், பயப்படாம போ. கர்த்தர் உனக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், புருஷன் விட்டு போயிட்டாரு, அவர் பொருளெல்லாம் தூக்கி ஏறி, அந்த எல்லாம் வேண்டாம். ஆண்டவர் அவரை கொண்டு வருவார். 1 மாதம் ஆச்சு, திருப்பி வந்தாங்க. என்ன பிரதர் நீங்கள் ஜோமனி அவர் வரல? அவர் வருவார். கர்த்தர் வாக்கு பண்ணுனா அவர் வருவார், அவர் மாறவே மாட்டார். 2வது மாதம் அந்த அம்மா வந்திருக்காங்க. முகமெல்லாம் சூரிய குஞ்சு மாதிரி, 32 வெளியே காட்டுற மாதிரி புருஷனையும் கூட்டு வந்துட்டாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு. நான் சொல்லலை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்புவிச்சா அவர் எப்படியும் கொண்டு வருவார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இந்த முடிவு அந்த முடிவு ஒரு முடிவும் எடுக்க வேண்டியதில்லை. கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தார், அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை என்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவர் என்று நான் நிச்சயத்தும் இருக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுக்கு நேரிடாது. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. சங்கீதம் 104 வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆனால் இது எபிரேய பாஷையில் எப்படி இருக்கிறது என்றால், கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், முயற்சியை கைவிடாமல் விட்டு விடாமல் சோர்வடைந்து விடாமல் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள், கர்த்தரிடத்தில் கேட்பதை விட்டு விடாதிருங்கள், உடைய ஆத்துமாவிலே சோர்வடைய விட்டு விடாதிருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆகவேதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்வடையாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னாராம். ஒரு ஏழை பெண்ணுக்கு, ஒரு விதவைக்கு நியாயம் கிடைக்கவில்லை. ஒரு நியாயாதிபதி இடத்துல போனாள். அவன் மனுஷனை மறியாதவன், கர்த்தரை அறியாதவனா இருந்தான். ஆனாலும் அவள் என்ன செய்தாள்? சோர்வடையாமல் திரும்ப 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 அந்த நியாயாதிபதி வீட்டுக்கு போயிட்டே இருந்தான். அவன் பார்த்தான், என்னடா இந்த அம்மா நம்ம விட்ட கதியா இல்லையே, சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்றாளே. அவன் தேவனை மதியாதவனாய் மனுஷனை மதியாதவனாய் இருந்தாலும் அந்த தொந்தரவு தாங்க முடியாம அவளுக்கு நியாயம் செய்தான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, நம்ம தொந்தரவு செய்யறோம்னு அவர் எண்ணுகிறது இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய பரமபிதா, நம்மை உருவாக்கினவர், அன்போடு நம்மை தேடி வந்தவர், தூக்கி எடுத்தவர். நாம் அவரண்டை போக மாட்டோமா என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறவர். அந்த நியாயாதிபதியே நியாயம் செய்தார். ஒரு அன்புள்ள ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். சிலர் ஆண்டவர் நியாயம் செய்கிற வரையிலும் பொறுத்து இருக்கிறார். அவசர கொடுக்கைகள் ஓடிடுறாங்க. சில சின்ன பிள்ளைகள் தெருவில் விளையாடும். எனக்கு 4 பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மாவுக்கு 4 பிள்ளைகள். நான் சின்னவனாக இருக்கும்போது தெருவில் ஃப்ரெண்ட்ஸோட கோழி விளையாட போயிடுவேன். தண்ணி தாகம் எடுக்கும், வீட்டில் போய் தட்டுவேன். தட்டிட்டு அதுக்குள்ளே அடுத்த ஃப்ரெண்டு குட்டி பாய் கூப்பிடுவான், வா 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 நம்ம எல்லாம் கோழி விளையாடுறோம். தட்டினதை மறந்து ஓடிடுறது. எங்கள் அம்மாவை கதவை திறந்து வெளியே பார்ப்பாங்க, ஒரு ஆளும் இருக்காது. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போய் தட்டுறது. எங்கள் அம்மா வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ளே நான் ஓடிடுறது. இப்படி தான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்டோடு போகிறாங்க. ஆண்டவர் வந்து பதில் கொடுக்க பார்த்தா இவன் காணும். எங்கே போயிட்டான்? சோறு உடைஞ்சு போயிட்டான். ஆண்டவர்கிட்ட எத்தனை தடவை கேட்கறது, இதுவரை பதில் சொல்ல காணும். அவர் வர்ற நேரம் நம்ம ஓடிடுறது, அவரு இருக்கிற நேரம் நம்ம போகிறதில்லை. அதனால தான் சோர்ந்து போகாமல் நெவர் கிவ் அப். ஒரு நாள் விட்டுறாத, உன் முயற்சியை விட்டுறாத, கர்த்தரை தேடுவதை விட்டுறாத, பரலோக கதவை தட்டுறதை விட்டு விடாத. நிச்சயமாய் அவர் ஒரு பதில் அளிப்பார். தேவனை அறியாத மதியாத அந்த நியாயாதிபதி நியாயம் செய்தார் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். இங்கிலாந்தில் ராபர்ட் ப்ரூஸ் என்று ஒருத்தன் இருந்தார், ஒரு ராஜா. அவனை எதிரிகள் அவனை மேற்கொண்டு துரத்திட்டாங்க. ஆனால் அவன் எப்படியாவது ஜெயிக்கணும் ரொம்ப ஆசை. அடுத்த முறை யுத்தத்துக்கு போனான், 2வதுலையும் தோல்வி. 3வது யுத்தத்துக்கு போனான், 5வது போனான் தோல்வி, 7வது ஒவ்வொரு முறையும் தோல்வி. 18 முறை அவன் தோற்றுறான். விரோதிகள் பார்த்தாங்க, இவனை உயிரோட விட்டு வச்சா திரும்ப 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 இவன் யுத்தத்துக்கு வரான், எப்படியாவது கண்டு கொன்றணும் அப்படின்னு நினைத்தார்கள். இவன் பயந்து, அவங்களுக்கு பயந்து ஒரு குகைக்குள்ள ஓடி குகைக்குள்ள போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். போகும்போது பார்க்குறான், அந்த குகையினுடைய வாசல்ல ஒரு சிலந்தி பூச்சி இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணுக்கு தாவி ஒரு கூட்டை கட்டணும்னு விருப்பப்படுது. அங்கிருந்து தாவிச்சு
கீழே விழுந்துச்சு. திருப்பியும் பொறுப்பு இடத்துக்கு மெதுவாக நடந்து போச்சு. திருப்பியும் அது தாவிச்சு விழுந்துருச்சு. திரும்ப இடத்துக்கு திரும்ப போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 18 தடவை அங்கிருந்து இந்த பக்கம் தாவி ஒரு நூலால் இணைச்சி ஒரு வலை பின்னணும்னு பார்த்துட்டு இருக்கிறது. 18ஆவது தடவை முயற்சிது. என்ன ஆச்சரியம், இந்த எண்டுக்கு வந்துச்சு. நூலை பதிச்சுட்டு அடுத்த எண்டுக்கு போச்சு. மேலே தாவிச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பெரிய கூடு கட்டிட்டு அந்த வாசலை கட்டிட்டு. அந்த நேரம் பார்த்து ராபர்ட் புரூஸுடைய பகைவரெல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னான், இந்த குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் ஒளிஞ்சிருக்கலாம். மற்றவன் சொன்னான், அடப்பாவி, இந்த வாசலை இவ்வளோ பெரிய சலந்தி கூடு கட்டி இருக்கு, இது உடைக்காம அவன் எப்படி உள்ளே போயிருப்பான்? நிச்சயமாக உள்ளே போயிருக்க மாட்டான். இந்த செலந்தி கூடு இருக்கனால அவன் உள்ள இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் பார்த்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணான். 18 தடவை இந்த செலந்தி பூச்சி விட்டு விடாம, முயற்சி கைவிடாம இது முயன்று இருக்குமானா? ஒய் நாட்டை நான் ஏன் முயற்சிக்க கூடாது? ஐ வில் நெவர் கிவ் அப். இந்த செலந்து பூச்சி மூலமா ஆண்டவர் எனக்கு பாடத்தை பற்றி கொடுத்தார். 19ஆம் தடவை அவர் முயற்சித்தார். அவர் ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார். ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கும் போது அந்த பல்புக்குள்ள என்ன விதமான இழை வைக்கணும், பல உலோகங்களை வைத்து வைத்து செய்து செய்து பார்த்தாராம். 1000 முறை, ஆயிரக்கணக்கான இலைகளை வைத்து வைத்து அது வெடிச்சிரும், அது இழகிரும், அது உருகிரும். எத்தனையோ உலோகங்களை வைத்து செய்து பார்த்தார். அவர் சொன்னார், 1000 முறை முயற்சித்தாலும் 1001 முறை சக்சஸ் ஆயிரும். ஆகவே நான் 1000 முறை முயற்சித்தேன்னு விட்டுறாதுங்க. நீங்க உங்களுடைய முயற்சி கைகூடுகிற வரையிலும் நெவர் கிவ் அப், முயற்சி விட்டு விடாது. கடைசியில் டங்ஸ்டன் என்ற ஒரு இழையின் மூலமாக மின்சார பல்பை அவர் கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ டியூப்லைட் அதுகள்லாம் எரிகிறது என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு தேவனுடைய மனிதன், அந்த தேவனுடைய விஞ்ஞானி, அவர் முயற்சித்ததினால்தான் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அது போலவே ரைட் சகோதரர்கள் ஆக விமானத்தை கட்டுனாங்க. முதல் அவங்க அமைத்த அந்த விமானம் கொஞ்ச தூரம் பறந்து விழுந்து போச்சு. 2ஆம் தடவை இராணுவ வீரர்களெல்லாம் அதை பிடித்து கொண்டு இருக்கும்போது சர்ன்னு உயர எழும்புனதுனால நிறைய இராணுவ வீரர்கள் விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் முயற்சி கைவிடலை. ஐ வில் ட்ரை, ஐ வில் நெவர் கிவ் அப். ஒரு விமானத்தை கண்டுபிடித்தே ஆகணும். பாருங்க, ஒரு விஞ்ஞானியுடைய உள்ளத்தில் சோர்வை வெறுத்து நான் செய்வேன், என்னால் முடியும். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் பலன் உண்டு. ஓரல் ராபர்ட்ஸை பற்றி ஒரு முறை கேள்வி கேட்டார். ஐயா, 100 வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்றீங்க, 100 பேர்ல ஒருத்தன் கூட சோமா இல்லை, 100 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்போ 101ஆவது ஆளுக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அவர் சொன்னார், சோமாக்குறது கர்த்தர், ஜெபம் பண்ண வேண்டியது என் கடமை. 100 பேர் குணமாகாம போனாலும், 100 பேரும் செத்தே போனாலும், 101ஆம் ஆளுக்கு உற்சாகமா ஊக்கத்தோட நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அவருக்கு சித்தமானபடி அவர் அற்புதத்தை செய்வார். நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் அப். நான் விட்டுவிடவே மாட்டேன், நான் விட்டுவிடவே மாட்டேன். இன்றைக்கு 4 பேரை உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து ஏற்ற வேளையில நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். முதலாவது யோசேப்பை உங்களுடைய கண்கள் முன்னால கொண்டு வர விரும்புகிறேன். யோசேப்பு என்றால் சொப்பனக்காரன். சிறு வயதிலிருந்து தேவன் அவனோடு இருந்து தாயை இழந்த நிலைமையிலும் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசினார். ஆனால் அவனுடைய சொப்பனங்கள் நிறைவேற எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அவருடைய சொந்த பிரதர்களே அவரை குழியில தூக்கி போட்டாங்க, கொல்லணும்னு நினைச்சாங்க. அவன் செத்து போயிட்டான்னு அவனுடைய அங்கியை எடுத்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தோய்த்து அவங்க அப்பாட்ட அனுப்பி, இது உங்க மகனுடைய அங்கிதானா பாரும், ஒரு துஷ்ட மிருகம் அவரை பட்சித்து போட்டது. ஆனா யோசேப்பு கர்த்தரை விடல, விசுவாசத்தை விடல. எகிப்துக்கு விற்கப்பட்டார், அடிமையாய் விற்கப்பட்டார்.
போத்திபார் வீட்டில் செய்யாத ஒரு குற்றத்துக்கு அபாண்ட பழியை சொன்னார். அபாண்ட பழியை சொன்னார். சில வீட்டம்மாமார் புருஷன் மேல உள்ள அன்புல ஓவரா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் பொசசிவ்னஸ். என் புருஷன் எனக்கு தான் சொந்தம். சில புருஷன் மாற சந்தேகப்பட்டு 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 கடைசியில் புருஷன் பார்ப்பான், ஒழுங்கா இருக்கிறவங்க சந்தேகப்படுறா, நீ சொல்றபடியே நான் சந்தேகப்படக்கூடிய ஆளா என் மனம் போல வாழ போறேன், போயிடுவான். ஆனால் அதே புருஷன் என் பெஞ்சது என்னதான் சந்தேகப்பட்டாலும் நான் என் கற்பை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்கு ஒரு துரோகம் பண்ண மாட்டேன். நான் பாவத்தை செய்ய மாட்டேன். ஒரு வைராக்கியமாய் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பக்தன்ட்ட சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் பெஞ்சாதி சந்தேகம். இந்த பேய் எப்படித்தான் பேய் என் பெஞ்சாதி எப்படிச்சோ தெரில. ஒழுங்கா இருக்கிறவங்க இப்படி சந்தேகப்பட்டா சந்தேகத்துக்குரிய மாதிரியே நடந்துட்டு போட்டோம். ராத்திரியில் துக்கத்தோடு வரும்போது பார்த்தா ஒரு சந்திரனை நாய் கொலைச்சிட்டே இருந்துச்சான். சந்திரனை பார்க்கறது கொலைக்கிறது, சந்திரனை பார்க்கறது கொலைக்கிறது. சந்திரன் ஆண்டவர் சொன்னாராம், பாரு நாய்க்கு தான் வீணா தொண்டை தண்ணி போகுது, இவ்வளோ கொலைச்சா அது பாட்டுக்கு பிரகாசிட்டே இருக்கு. நீதும் யாரும் இதையும் சட்டை பண்ணாத, நெவர் கிவ் அப், உன் ஊழியத்தை விட்டுறாத. யாரோ என்னென்ன சொல்கிறாங்களோ பரவாயில்ல, நீ சத்தம் போடாமல் என் ஊழியத்தை செய். நான் உன்னை சந்தேகப்படலையே, நான் ஒரு நாளும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். ஆகவே மனைவி அப்படி சொன்னா, புருஷன் அப்படி சொன்னா, மாமியார் அப்படி சொன்னா, மூக்கு சிந்தி அழுதுட்டு உட்கார்ந்துடாம எல்லாம் குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய். யோசிப்பு பாருங்க, போத்திபார் மனைவி அவ்வளவு அவன் மேலே கண்ணு போட்டிருந்தோம், கையை பிடிச்சி இழுத்தோம், வஸ்திரமே போனாலும் பரவாயில்லன்னு ஓடி போய் திருட்டு பட்டம் கட்டி விபச்சாரக்காரன் பேரை கட்டி அவனை கடைசியில் ஜெயிலில் போட்டான். சங்கீதம் 105:18 யோசேப்பின் கால்களுக்கு விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களுக்கு அந்த சிறைச்சாலையில் அவன் எப்படி பாடுபட்டான், எப்படி அவனுடைய பிராணன் இரும்புக்குள்ளே அடைபட்டு இருந்தது. ஆதியாகமத்தில் வாசிக்காத ஒரு பகுதி அந்த சங்கீதம் 105 வாசிக்கும். கால்களுக்கு விலங்கு போட்டு ஒடுக்குன்னு ஒடுக்கினார்கள். ஒரு பாவம் அறியாது. ஆனால் அவன் சோர்ந்து போனானா? ஆண்டவரை நம்பி ஏன் இது நடந்தது, ஏன் இது இப்படி நடந்தது? ஆண்டவர் கோபப்பட்டானா? எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு ரயில்வே காலனி, இந்த இப்போ இருக்கிறதுல முன்னால, அதில் ஒருத்தன் எப்போ குடிகாரன் ஒரு மோட்டர் பைக்கை வச்சிருப்பான். அவனுக்கு யாரோ பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டான். அவன் அவ்வளோ துன்மார்க்கனா இருந்தான். கிறிஸ்தவ குடும்பம் தான், துன்மார்க்க குடும்பம். அவன் செத்து போயிட்ட உடனே அவனுடைய தம்பிமார் என்ன பண்ணாங்க, வீட்டில் இருந்த எல்லா வசனத்தையும், இயேசுநாதர் படம் எல்லாத்தையும் தெருவில் போட்டு உடைத்தாங்க. இயேசுநாதர் வைத்திருந்த பைபிள் எல்லாம் போட்டு தீ கொளுத்தினாங்க. இயேசுநாதர் எங்களுக்கு என்ன செய்தார், அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? சரி உங்க அன்னை குடிகாரனா இருந்து குடிச்சு செத்தான், நீ அதுக்காக நரகத்துக்கு போகணுமா, பாதாளத்துக்கு போகணுமா? இயேசுவை விட்டா உனக்கு வேற கதி என்ன இருக்கு, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? அவருக்கு ஒப்பானவர் யார்? மற்ற ஒரு தெய்வத்திட்ட அடைக்கலம் போக முடியுமா? மற்ற தெய்வங்கள் எல்லாம் பொல்லாத பிசாசு, அவைகள் தெய்வமே இல்லை, எல்லாம் விழுந்து போன சாத்தானுடைய ஆவி. இயேசுவை தவிர வேற வழி இல்லை. அடித்தாலும் அரவணைத்தாலும், காயப்படுத்தினாலும் காயம் கட்டினாலும் நல்ல சமாரியன் அவர் தான். ஆகவே ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்காம குறை கூறாம, ஆண்டவரே உம்முடைய பாதங்களிலேயே நாங்கள் விளைகிறோம். யோபுக்கு 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல இறந்தாங்க. ஆண்டவரை விட்டு விட்டாரா? இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுகிறாள், இந்த ஆண்டவரை தூஷித்து உயிரை விடக்கூடாதா? ஒரு முளை கயிறு இல்லை, 10 பக்டோன் பூச்சி மருந்து இல்லை. அந்த காலத்தில் 10, இப்போ எப்படியோ தெரியல எனக்கு. அவள் என்ன, யோபு பக்தன் என்ன சொன்னார்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத, அவர் கையால் நன்மை அனுபவித்த நான் ஏன் தீமையை அனுபவிக்க கூடாது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் உங்களுடைய விசுவாசத்தை கைவிடுறாங்க,
எவ்வளவுதான் புயல் அடித்தாலும், எவ்வளவுதான் கொந்தளிப்பு வந்தாலும், எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைமை வந்தாலும் கர்த்தரை நோக்கிப்பார். இறையாதே அமைதலாயிரன்று. எல்லா புயலையும் அமர்த்த வல்லவரை நோக்கிப்பார். கடலையும் காற்றை அதட்டி அமர பண்ணினவர் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். சகோதரனே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். முயற்சியை கைவிடாதே. கர்த்தரை துதிக்கிற துதியை விட்டு விலகி விடாதே. யோசேப்பு அவ்வளவு சூழ்நிலையிலும் he never gave up. அதன் விளைவு என்ன? சிறைச்சாலையிலிருந்து நேரா எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். அவர் பாடு அனுபவித்த வருஷம் 17 வயசுலேருந்து 33 வருஷம் வரையிலும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் அவருக்கு பாடு. ஆனால் அதற்கு பிறகு எகிப்தின் அதிபதியாக 80 ஆண்டுகள் அவர் உயர்ந்திருந்தார். 16 வருஷம் பாடு, ஆனால் உயர்வு 80 வருஷம். அவர் மரிக்கும்போது 110 வயதுடையவராய் தீர்க்க ஆயுசோடு மரித்தார். உலகத்தில் நாம் அனுபவிக்கிற பாடு 60 வருஷமோ 70 வருஷமோ, ஆனால் பரலோகத்தில் ஆண்டவரோட நாம் சந்தோஷமா மகிழ்ந்து வாழுகிற காலங்கள் கோடி 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 வருஷங்கள். ஆகவே நெவர் கிவ் அப். வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சி விட்டு விடாதே. கர்த்தரை விட்டு விடாதே. கர்த்தரை உறுதியாய் பிடித்துக்கொள். வீசுகிற புயல்கள் கடந்து போகும். உன் குடும்பத்தில் உள்ள கொந்தளிப்புகள் கடந்து போகும். சமாதான பிரபுடைய குடும்பத்தை ஆளுகை செய்வார். இரண்டாவதாக எலியாவை பார்க்கிறோம். எலியா என்றால் அக்கினி மயமானவர், அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர். உடைய உள்ளம் தேவ அக்கினியால பொங்கி கொண்டிருந்தது. பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு அக்கினி. ஆனால் இயேசபேல் பயமுறுத்தின போது சோர்ந்து போய்விட்டார். நேர ஓடினார். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம், ஒரு சூற செடிக்கு கீழே போய் படுத்து கொண்டார். ஆண்டவருக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தது. இந்த இயேசபேல் என்னை மிரட்டுகிறாள், இயேசபேலின் ஆவிகள் என்னை பின்தொடர்ந்து வருகிறதே. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய முற்பிதாக்களை பார்க்க நான் சிறந்தவன் அல்ல. தேவதூதன் வந்தான், தட்டி எழுப்பினான், அவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். ஒரு தரம் மட்டும் இல்லை, 3 தரம் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். அதை சாப்பிட்டுவிட்டு 40 ஓடினாராம். ஒரே பர்வதம் மட்டும் அங்கே போய் ஒரு கெபிக்குள்ள போய் திருப்பி படுத்துக்கிட்டார். முதல்ல தேவதூதனை அனுப்பி தடப்படுத்தினார், சோர்ந்து போகாதான்னு சொன்னார். 2ஆம் தடவை கர்த்தரே வந்தார். எலியாவே, உனக்கு எங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன காரியம், இங்கே வந்து படுக்க போட்டுட்டு இருக்கிறே. அங்கே வந்த உடனே முதல்ல ஒரு பெருங்காற்று, பர்வதங்களை அப்படியே குலுக்கி பிளக்கத்தக்கதாக ஒரு பெருங்காற்று. 2வது அதுக்கு பிறகு ஒரு அக்கினி, அதுக்கு பிறகு ஒரு பூமி எதிர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம். கர்த்தர் பேசினார், சோர்ந்து போகாதே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணும்படி ஆசகேலை சீரியா மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. உன்னால பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய நினைத்து இருக்கும் போது நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? ஏன் சூறைச்செடி கீழையும் ஏன் கெபிக்குள்ளையும் படுத்து இருக்கிறாய்? இன்றைக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். எழுந்திரு, விட்டு விடாதே. உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய நாட்கள் முடிந்து போகவில்லை. நீ வியாதியில் மரிப்பதில்லை. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் நிச்சயமாய் நீ செய்வாய், நிச்சயமாய் செய்வாய். 3ஆவதாக இன்னொரு தேவ மனிதன், அவருடைய பெயர் தாவீது. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சிக்லாக்கு என்ற இடத்துல வைத்திருந்தார். திடீரென்று அமலேக்கியர் புறப்பட்டு வந்து சிக்லாக்கையே தீக்கொளுத்தி அவனுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் சகலவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனுடைய வீரர்களும் இந்த சிக்லாகு பட்டணத்துக்கு வந்தபோது ஒருவரையும் காணும். ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், ஒன்றையும் காணும்.
எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது. அவனுடைய விரோதிகளே தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று எண்ணினார். எல்லாம் அவனுக்கு எதிரான சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30:6 தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். முதலாவது அழுதான், தனக்கு பலன் இல்லாமல் போகும் அழுதான். பிறகு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். மூன்றாவதாக ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தான். அமலேக்கர் பின்தொடர்ந்து போகவா வேண்டாமா? ஆண்டவர் சொன்னார், போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அவன் யுத்தத்துக்கு போனான், அமலேக்கரை முறியடித்தான். வேதம் சொல்லுகிறது, அதில் ஒன்று குறையாமல் சகலவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறோம். தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள். இன்றைக்கு பல துயர நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கலாம், சில போராட்டங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், எவ்வளவுதான் அழுதாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் திடப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய காயப்பட்ட கரமே அல்லாமல், நாம் திடப்படுத்துவது கிறிஸ்துவினுடைய சமூகமே அல்லாமல், இளைப்பாறுதலை பெறுவதற்கு அவருடைய அன்புள்ள மார்பே அல்லாமல், அவருடைய பாதபடியே அல்லாமல் நமக்கு வேறு ஒன்றுமில்லை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். ஆகவேதான் சாலமோன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானார். துயர நேரத்தில், பிரச்சனை நேரத்தில். நீதிமொழி 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பேதுருவை பற்றி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் இரவெல்லாம் பேதுரு மீன் பிடித்தார். ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. இரவு 6 மணிக்கு படகில் ஏறி இருந்திருக்கக்கூடும். விடிய காலம் 6 மணி வரை அவருடைய வாழ்க்கையில் தோல்வி. இங்கே இன்டர்வியூ போனேன், அங்கே கிடைக்கல. இங்கே மாப்பிள்ளை போயிட்டா பார்க்க வந்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது முயற்சித்து பார்த்தேன், முடியல. வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டு, கஷ்டமாயிட்டு. செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் நான் செய்துட்டேன். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வெறுமை, வெறுமை. உலகம் ஆதியில வெறுமையா இருந்தது, இருளாய் இருந்தது. அங்க ஒன்றுமே இல்லை, இல்லாமையாகிய ஒரு நிலைமை. ஆனால் அதிலிருந்து சகலவற்றையும் ஒரு வாக்கின ஆண்டவர். காலையில பேதுருவை பார்க்கிறார். அந்த காலத்துல 2000 படகுகள் அங்க இருந்ததாம். அந்த பேதுருடைய படகுல ஏறினார். அவன் நினைச்சிருப்பான், என்னடா என் படகுல போய் சும்மா இப்படி ஏறி உட்காந்துருக்காரு, இவருக்கு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, பிரசங்கம் பண்ண போறாராம். நான் ராத்திரி பூரா ஒரு மீனை பிடிக்கல, ஒரு சீலா கிடைக்கல, ஒரு வஞ்சிரம் கிடைக்கல, நெத்திலி கருவாடாது கிடைக்க, அதுவும் இல்லை. இவர் ஏன் படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ண போறாராம். தாவீது அவன் வலையை அலசிட்டு இருந்தவரே, பேதுருங்க வா, கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போ, இது வேற வேலை, வலையை அலசா அதுவும் விட மாட்டேன்றார். ஆழத்தில் தள்ளணுமா, இவரை வச்சுட்டு தள்ளணுமா, என்ன முறுமுறுத்தாரோ தெரில. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தனக்கு கிடைத்த அந்த படகை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. உங்கள் வீட்டை ஒரு வீட்டுக்கூடத்துக்காவது திறந்து கொடுத்தா எப்படி ஆதியில் சகலத்தையும் உலகத்தை நிரப்புனாரோ அது போல் உங்கள் வீட்டையும் நிரப்புவார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே சொல்கிறார், உன்னுடைய ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, வலையை போடு. நான் பிறவிலேருந்தே மீன் பிடிக்காரன். இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு தச்சனுடைய மகன். இவருக்கு மீனை பற்றி என்ன தெரியும்? இவர் ராத்திரி பூரா நாங்கள் அலைஞ்சாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, டயர்டாச்சு. ஏதாவது பக்கத்தில் வலையை போடினாலும் ஆழத்தில், எந்த ஆழத்தில்? ஆனால் யோனா பாருங்க, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே போடு. பேதுரு, யோனான்னு சொல்லிட்டேன்னா,
பேதுரு ஆயிலும் என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீ சொல்லிட்டீர், உங்களுடைய வேத வசனம் சொல்லிட்டீர், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு ஆழத்தில் கொண்டு வந்து பார்த்தா அந்த மீன் அங்கே இருந்திருக்காது. ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவு சிருஷ்டிக்கிற வல்லமையுள்ளவர். பேதுருக்கு இல்லாத மீன்களை, விதவிதமான மீன்களை, இஸ்ரவேல் தேசத்தில் 273 வகை மீன்கள் உண்டா. அவ்வளோ மீனால அவங்களோட வலை கிழியத்தக்க, படகு அமிழத்தக்க தொழான மீன்களை கொடுத்தார். அவங்க முயற்சி விட்டுட்டு ஆண்டவரே உம்மை வார்த்தையாவது நீனாவது மீனாவது கிடைக்கிறதாவது ஆழமாவது சொல்லியிருந்தா கிடைச்சிருந்தா இருக்காது. ஆனால் முயற்சியை கைவிடலை. எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் ஐ வில் நாட் கிவ் அப், விட்டு விட மாட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன். வியாபாரத்தில் வளர்ச்சியில் நஷ்டமாயிட்டு நான் விட மாட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமையில். எனக்கு விரோதமாக அரசியல் வாரி வரான். கோலியாத்தே வந்தாலும் நீ தான் கோலியாத்தை வீழ்த்துவையே தவிர எந்த துஷ்ட மனுஷனும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பலப்படுத்தும். என்ன வேலைப்படு இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். என்ன வியாதி இருந்தாலும் இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். எழுந்து நிற்க போகிறோம். அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் அவரை போல அன்புள்ளவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. அவரை போல அற்புதங்கள் செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. யோபு 9:10 சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய விரோதிகள் பெரியவர்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை விட பெரியவர், அவர்களை விட சர்வ வல்லவர். அந்த வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்துதிக்க போறீங்க. எந்த பிரச்சனை உங்களை தாக்கி இருக்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்களே, கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவர். கையை உயர்த்தி சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாறு. நான் ஜெயங்கொள்ளுகிறவனாய் விளங்குவேன். எந்த பாவ பழக்க வழக்கமும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமுள்ளவனாய் நிற்பேன். ஒரு நாள் என்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். நான் பரலோகத்தை சுதந்தரிப்பேன். என் அருமை இரட்சகரை நான் பார்ப்பேன். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு அவர் அற்புதங்களை உனக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நிற்கிற எதையோ மதில்கள் நொறுங்கி விழும். உனக்காக சிவந்த சமுத்திரம் ஒரு பாதையை உண்டாக்கு. திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்லுவார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் சொல்வோம் இயேசுவே, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவன். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக சொல்லுவோம். ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. வானத்திலும் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். சொல்லுவோம். அவர் நல்லவர் என்று வாக்கு கைகளை உயர்த்தி தட்டி சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் எல்லாரும் கைகளை உற்சாகமாக தட்டி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்திவோம். இந்த பூமியிலும் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்